Assalamualaikum friends, welcome back to my channel. Let's sail with Tara. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்கிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் நிறைய மெஹந்தி ஆர்டிஸ்ட்டுக்கு தேவையான நிறைய வீடியோஸ் நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்களும் ஒரு மெஹந்தியில் ஒரு கெரியரை ஸ்டார்ட் பண்ண நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய சேனல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய அஃபோர்டபுள் ஃபீஸஸில் நிறைய கோர்சஸ் சர்டிஃபிகேட்டோட கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு எக்ஸ்க்ளூசிவான மெஹந்தி ஸ்டூடியோ அகாடமி கும்பகோணம்னு நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மேலும் விவரங்களுக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம மெஹந்தி ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு தேவையான அண்ட் ஆல்சோ என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்ட ஒரு வீடியோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒரு மெஹந்தி எலமெண்ட்டில் ஒரு மெஹந்தி ஒர்க்கில் ரொம்ப முக்கியமான அண்ட் ஆல்சோ ஒரு ட்ரெண்டிங்கான ஒர்க் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு மெஹந்தி எலமெண்ட்டோட ஒரு அட்வான்ஸ்டு பேட்டர்ன் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது கட் ஒர்க். ஸோ கட் ஒர்க்னால் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ கட் ஒர்க்னால் நம்ம பண்ணக்கூடிய ஒரு ஹெவி ஃபுல் ப்ரைடல் டிசைனில் ஸோ எலமெண்ட்னால் உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் தெரிஞ்சிருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் ஃபுல்லாக இன்க்ளூடிங் ஆனதாக ஒரு ப்ரைடல் மெஹந்தி. ஸோ இதில் நம்ம பண்ணக்கூடிய ஒரு சின்ன விஷயம் சின்ன விஷயமா இருந்தாலும் ரொம்ப ட்ரெண்டிங்கான இப்போ ட்ரெண்டிங்கில் ரொம்ப ஒரு அப்டேட்டடான விஷயமான சொல்லலாம். ஸோ இந்த இடம் இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் கட் ஒர்க். ஸோ இந்த கட் ஒர்க் எப்படி பண்ணுறது, ப்ராப்பராக எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணணும், ஒரு ப்ரைடல் டிசைனில் எந்த இடத்துல கட் ஒர்க் பண்ணணும், ஸோ கட் ஒர்க் பண்ணுறப்போ என்னென்ன விஷயங்களை பண்ணக்கூடாது, ஸோ அண்ட் தென் கட் ஒர்க்கில் என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கட் ஒர்க் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி கட் ஒர்க்கில் எப்படி ஃபார்ம் பண்ணுங்கிற விஷயத்தை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ கட் ஒர்க் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த மாதிரியான எலமெண்ட் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எலமெண்ட் அதை சூஸ் பண்ணுறது கட் ஒர்க்கில் ஒரு முக்கியமான விஷயமே கிடையாது. பட் நம்ம கட் ஒர்க் ஃபார்மேஷன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு நம்ம டிசைன் எடுக்கிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு பேசிக்காக இருக்கிறதுனால ஜஸ்ட் ஒரு ஃப்ளோரல் மட்டும் பண்ணி காமிக்கிறேன். பிகாஸ் நிறைய பிகினர்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்ருப்பீங்க. லீஃப் பேட்டர்ன் போடுறோம் அப்படின்னா ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இது இமேஜினரி லைனாக நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். இப்போ நம்ம கையிலேயே நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த அவுட்டர் லைன், இந்த நீங்கள் என்ன ஒரு இமேஜினரியாக ஒரு ட்ரா பண்ணியிருக்கீங்களோ அந்த ட்ராயிங் பண்ணதை இந்த அவுட்லைன் எந்த விதத்தில் டிஸ்டர்ப் பண்ணாமல் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு தனியாக பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது டிஃப்ரென்ஷியேட்காக காமிக்கிறேன். ஓகே, இந்த அவுட்லைன் நீங்கள் எந்த விதத்தில் டிஸ்டர்ப் பண்ணாமல் எகெயின் கோனால் என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜோட அவுட்லைனை டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் மேலே திக்காக கோட் பண்ணுவீங்க. ஸோ ஒரு பேட்டர்னை ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணி ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கட் ஒர்க். ஸோ இதில் நீங்கள் ஷேடிங் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் கட் ஒர்க். இதில் நிறைய எலமெண்ட்ஸ் நிறைய நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் என்னென்ன இருக்குன்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் கட் ஒர்க் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வெறும் அவுட்லைன் மட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அவுட்லைனை நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளார பேஸ்டால் ஃபில் பண்ணுவீங்க. ஸோ கட் ஒர்க் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான். பட் நம்ம இதை புரிஞ்சுட்டு பண்ணுறது ரொம்பவே முக்கியம். ஸோ என்ன நீங்கள் ட்ரா பண்ணுறீங்களோ, என்ன விஷயம் நீங்கள் ஆப்ஜெக்டிவாக எடுத்துக்கிறீங்களோ அதை நீங்கள் எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஃபஸ்ட்டு மர்ஜ் பண்ணுற மாதிரி பண்ணிடணும். அதுக்கப்புறமேல அதை அவுட்லைனில் நீங்கள் ஃபில் பண்ணுவீங்க. ஸோ இந்த கட் ஒர்க் பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா,
10% ஆஃப் பேஸ்ட் ஃபில்லிங் மட்டும்தான் வந்து இருக்கணும். அதாவது நீங்கள் பண்ணக்கூடிய இந்த ஒர்க்கில் வந்து ஒரு 10% மட்டும்தான் பேஸ்ட் வந்து இந்த கேப்லலாம் நீங்கள் ஃபில் பண்ணணும். மிச்சம் 90% வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த கொடுத்துற எலமெண்ட்டாக தான் இருக்கணும். பட் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எலமெண்ட்டை வந்து கம்மி பண்ணிவிட்டு பேஸ்ட் ஃபில்லிங் வந்து ஜாஸ்தி பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டீங்க என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கையில் வந்து டிசைன்ஸ் வந்து ஃபுல்லாக பேஸ்ட்டால் ஸ்மெச் பண்ண மாதிரி போயிடும். ஸோ அதனால் அப்படி இருக்கக்கூடாது. கட் ஒர்க்கோட ஒரு என்ஹான்ஸ்மெண்ட்டே எது, அதாவது ஒரு பியூட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணிருக்கக்கூடிய இந்த எலமெண்ட்டை வந்து தனியாக எடுத்து காமிக்கணும். ஐ மீன் ஒரு யூனிக்காக இருக்கணும் பார்க்கறதுக்கு. அந்த பேஸ்ட்டுக்கு நடுவில் அங்கங்கே வந்து பேஸ்ட் இருந்தாலுமே ஃபில் பண்ணியிருந்தாலுமே அந்த ஃபில்லிங்க்கு நடுவில் வந்து உங்களுடைய நீங்கள் பண்ணியிருக்கக்கூடிய அந்த கட் ஒர்க்கோட எலமெண்ட் வந்து யூனிக்காக தெரியணும். ஸோ இதுதான் வந்து கட் ஒர்க்கோட பியூட்டி. ஸோ இதை வந்து நீங்கள் பேஸ் பண்ணி தான் வந்து எலமெண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஸோ எலமெண்ட் வந்து எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து சும்மா உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் எப்படி வேணுமோ வந்து எலமெண்ட் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான எலமெண்ட்ஸ் இருக்குது கட் ஒர்க் யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கட் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் வந்து ஃபில்லிங் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே சமயம் வந்து ஒரு எலமெண்ட்டோட சைஸும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ 2 ஹேண்ட்லேயும். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் வந்து கட் ஒர்க் இருக்குது. ஸோ இந்த கட் ஒர்க் வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணுற ஒர்க்கை விட கட் ஒர்க் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உங்களுடைய டிசைனை வந்து இன்னும் கொஞ்சம் யூனிக்காக காமிக்கிறதுக்காக தான் வந்து நம்ம கட் ஒர்க் பண்ணுவோம். ஸோ இன்னும் நிறைய கட் ஒர்க்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் சரி, இன்னும் நிறைய எக்கச்சக்கமான எலமெண்ட்ஸ். இது வந்து கட் ஒர்க்குங்கிறது நீங்கள் படிக்கக்கூடிய டிசைனிங் கோர்ஸில் ஜஸ்ட்டு ஒரு பார்ட்டு தான் வந்து இந்த கட் ஒர்க். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து எங்களுடைய அஃபிஷியல் டிசைனிங் கோர்ஸில் வந்து நிறைய டாபிக்ஸாகவே இருக்குது. ஸோ நீங்களும் வந்து எங்களுடைய இந்த ஆன்லைன் கோர்ஸும் வந்து இருக்குது, ஆஃப்லைன் கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்களும் வந்து எங்களுடைய அகாடமி நடத்தக்கூடிய இந்த எக்ஸ்க்ளூசிவான டிசைனிங் கோர்ஸில் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா ஸோ இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அண்ட் தென் எப்படி வந்து நம்ம மெஹந்தியில் கட் ஒர்க் பண்ணலாங்கிறத ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலிமா நான் காமிக்கிறேன். ஸோ இது வந்து எங்கள் ஸ்டூடியோவில் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கம்ப்ளீட் ஆர்கானிக் லக்ஸரி ப்ராக்டிஸ் கோன்ஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு ஃப்ளோ வைஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோன் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாவே ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஸோ அண்ட் ஆல்சோ நிறைய ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு, கேரளா நிறைய ஊர்லேருந்து வந்து இங்கே அகாடமி மூலிமா வந்து கோன்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ ப்ரைடல் அட்டன் பண்ணுறது கூட ரெகுலராக வந்து புக்கிங் போயிட்டு தான் இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் விசிட் பண்ணி உங்களுடைய ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி வந்து இந்த இடத்துல கட் ஒர்க் தான் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஸ்டெயின் வந்து ஃபேட் அவுட் ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ உங்களுக்கு ஜஸ்ட்டு மெத்தடுக்காக இதே பிளேஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஜஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ரேம்க்காக கட் ஒர்க் வந்து எந்த லெவலுக்கு நான் கொடுக்க போகிறதுக்காக ஜஸ்ட் ஒரு ஃப்ரேம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஒரு ஆஃப் சர்க்கிள் போட்டிருக்கேன். ஸோ நான் ஒர்க் பண்ணக்கூடிய கட் ஒர்க் ஏரியா வந்து இந்த ஃபுல் ஏரியாவை நான் கட் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ இனிஷியலாக நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எடுத்ததுமே வந்து ஃபுல்லாக டார்க் அவுட்லைன் கொடுத்துடக்கூடாது. ஸோ ஜஸ்ட்டு லைட்டாக அவங்க கண்ணுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போதைக்கு கொடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து ஜஸ்ட்டு இப்போ லைட்டாக ரொம்ப லைட்டாக தான் கொடுக்குறேன், ரொம்ப டார்க்காக கொடுக்கல. ஓகே. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எந்த லெவலுக்கு வந்து கண்ணுக்கு தெரியுதோ ஸோ அந்த லெவலுக்கு நீங்கள் ஸோ இந்த எலமெண்ட் வந்து நீங்கள் எப்படி வேணுமோ எது வேணுமோ கொடுத்துக்கலாம். இதுதான் கொடுக்கணுன்னு அவசியம்லாம் கிடையாது. எது வேணுமோ எலமெண்ட் வந்து எப்படி வேணுமோ பிக் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இங்கே ஃப்ளோரல் அண்ட் கம்மா அண்ட் லீஃப் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஸோ நான் ஜஸ்ட் அவுட்லைன் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை எப்படி வந்து நான் இப்போ ஃபில் பண்ண போகிறேன்னு மட்டும் பாருங்கள். ஸோ நான் இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறதுக்காக ஸோ இந்த இடத்துல நான் இன்னொரு ஃப்ளோரல் போட்டுக்கிறேன்.
ஓகே, ஸோ இப்போ இது வந்து கட் ஒர்க்கோட அவுட்லைன். ஸோ இதை எப்படி வந்து நம்ம கவர் பண்ணணும், ஹைலைட் பண்ணணும்னு காமிக்கிறேன். ஸோ எந்த காரணத்தை கொண்டு இந்த அவுட்லைன் வந்து நீங்கள் ஸ்மெச் பண்ணிடக்கூடாது. ஸோ எப்படி கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன அவுட்லைன் போட்டிருக்கீங்களோ அதுக்கு மேலே தான் பண்ணணும், மேலே அது உள்ளார போயிடக்கூடாது.